வணக்கம் நண்பர்களே. நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாருமே ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதனால நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை வந்திருக்கும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஃபோன்ஸ் ஹீட் ஆகும். இது எப்படி ஹீட் ஆகும், இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் சிவா, நீங்கள் பக்கத்தில் சிவா டெக் யார்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸர்ஸ் எல்லாம் ஃபோன்லேயே மெயின் பார்ட்டுன்னு சொல்லலாம். இதோட பிரெயின் கூட சொல்லலாம். இது எப்படி மேடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செமி கண்டக்டர்ஸால் மேடாக இருக்கும். ஓகே, இப்போ இது உள்ள எலக்ட்ரான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த எலக்ட்ரான் என்ன செய்யணும்னா, நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப நிறைய எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும். மூவ் ஆகிறப்ப இந்த ரெண்டும் இடிச்சுக்கிட்டு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ சுற்றி எடுத்து கீழே அடித்தோன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுமா அந்த டிப்பில். அதே மாதிரி தான் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப அதிகமாக டாஸ்க்கு அது மாதிரி கொடுத்தப்போ ப்ராசஸர் ஸ்பீடாக ரன் ஆகி எவ்வளோ ஸ்பீடாக ரன் ஆகுதோ அவ்வளோ நிறைய எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகி எல்லாமே இடிச்சுக்கிட்டு ஹீட்டை ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம வர்ற காலம்னு பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபோன் ஸ்லிம்மாக வருதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்லோடிங்னு என்னது பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறவங்களுக்கு, இப்போ நான் ஒரு கார் ட்ரைவ் பண்ணுறேன், 60 km/h ட்ரைவ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இப்போ 60 km ட்ரைவ் பண்ணுறப்ப காருக்கு ஹீட் ஆகுமா? அவ்வளோவா நார்மலாக இருக்கும் டெம்பரேச்சர். அதே மாதிரி தான் 120 160 ஹை ஸ்பீடில் ஓட்டினா என்ன ஆகும்? ஹீட் ஆகும். இன்ஜின் ஹீட் ஆகுமா? அதே மாதிரி தான் நம்ம ப்ராசஸரும். நம்ம நார்மல் டாஸ்க் பண்ணுறப்ப ஃபோன் கால்ஸ் மெசேஜ் அது மாதிரி பண்ணுறப்ப அவ்வளோவா ஹீட் ஆகும். இப்போ நம்ம ஓவர் டாஸ்கிங் அது மாதிரி கேம்ஸ் விளாட்றோம், இல்லைன்னா கேம்ஸ் விளாண்டுக்கிட்டு எதாவது டவுன்லோட் போட்டோம், மூவிஸ் ஆப்ஸ் எதாவது டவுன்லோட் போட்டோன்னா ஃபோன் ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஊர் சிக்னல் ஏரியா, இப்போ ஒரு ஏரியாவில் இருக்கீங்க, அந்த ஏரியாவில் சிக்னல் இல்லை. அந்த சிக்னல் இல்லாத பட்சத்தில் உங்கள் ஃபோன் ஹீட்டாகவே ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஹீட் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க எதுக்குடா ஹீட் ஆகுதுன்னு. அப்போ உங்கள் ஃபோன் ஆன்டீனா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆன்டீனா என்ன பண்ணுன்னா லாட் ஆஃப் நெட்ஒர்க் கன்சியூம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஈத்திகிட்டே இருக்கும் நெட்ஒர்க்கை. அது பட்சத்தில் அந்த ஈர்க்கிற பட்சத்தில் நம்ம ப்ராசஸர் எலக்ட்ரிசிட்டி அது பாஸ் பண்ணுறப்ப எலக்ட்ரிசிட்டி ரொம்ப அதிகமாகி ஃபோன் ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் வைஃபை கூட. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி டீகம்போசிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்குது. இப்போ நம்ம ஃபோனில் தர பேட்ரி எல்லாம் ஸ்லிம்மாக இருக்குங்க. இப்போ பெரிய ஸ்லிம்மாக வர இப்போ டெக்னாலஜிலாம் டிஸ்சார்ஜ் பண்ணுறப்ப சார்ஜ் பண்ணுறப்ப ஹீட் ஆகுது. அதே மாதிரி தான் இப்போ பெரிய பேட்டரின்னா எங்கே ஹீட் ஆகுது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டிங்னா என்னென்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஏதாவது எஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நம்ம ப்ராசஸரில் ஒரு ஆல்கோரிதமாக தந்திருப்பாங்க நம்ம கம்பெனிக்காரங்க. என்ன ஆல்கோரிதம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ப்ராசஸருக்கு ஏதாவது டேமேஜ் ஆகாமல் ஒரு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ராசஸரோட ஸ்பீட் கம் பண்ணுற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோம், இப்போ ஃபோனில் நம்ம கேம் விளாட்றோம், 1 to 2 hours விளாட்றோம், 1 hour. இப்போ நம்ம நாள் மொத்தம் கேம் விளாண்டா என்ன ஆகும்? ஒரு டைம் வரும். அந்த டைமில் என்ன ஆகும்னா நம்ம ஃபோன் லேக் ஆகி ஹீட்டாக ஸ்டார்ட் ஆகிடும். அந்த டைமில் நம்ம என்ன ஆகும்னா நம்ம ஃபோன் சொல்லிவிடும் ஆட்டோமேட்டிக்காக, நம்ம ஃபோன் ஹீட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டுனா அந்த அப்ளிகேஷன் ஒர்க்காமல் போயிடும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கூல் டவுன் வர வரைக்கும். ஹீட்டிங் இஷ்யூ எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஹீட்டிங் இஷ்யூ எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, உங்கள் ஹீட் ஆகிற மாதிரி இருந்தால் பேக்ரவுண்டில் ஏதாவது ஆப்ஸ் ரன் ஆகிட்டு இருந்தால் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனாக சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிருக்கான்னு பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லும் தருவாங்க, ஹீட்டிங் இஷ்யூ கம் பண்ணுற மாதிரி தருவாங்க நம்ம கம்பெனிக்காரங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.